ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எம் ஆரி டிசைனர். நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து கிளாஸ் நம்பர் 17 சீக்வன்ஸ் அல்லது ஜமிக்கி அது எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறது தான் இன்றைக்கோட கிளாஸு. வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். இதுக்கு பேர் தான் சீக்வன்ஸ் அல்லது ஜமிக்கின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து நான் கோல்டன் கலர் வந்து எடுத்திருக்கேன். எப்பயும் போல் பேக் ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து மொத்தம் 4 டைப் வந்து நான் இன்றைக்கி கிளாஸ் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு டைப்பு நேற்று சீக்வன்ஸில் வந்து சொல்லியிருப்பேன். சென்ட்ரு அந்த ஓட்டையில் ஒரு ஸ்டிச்சு, வெளியே ஒரு ஸ்டிச்சு, அதே தான் இது வந்து ஃபஸ்ட்டு டைப்புலேயும் வரும். சீக்வன்ஸ்லேயும் அதே மாதிரி நடுவில் சென்டரில் வந்து ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டையில் விட்டு ஒரு தையல், ஓட்டைக்கு வெளியே வந்து ஒரு தையல், அதாவது அந்த சென்டரில் இருக்க ஹோலில் ஒரு தையல், அதுக்கடுத்து வெளியே அவுட் சைடில் ஒரு தையல் போடுறோம் நம்ம. இதுதான் ஃபஸ்ட்டு டைப்பு. சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டு டைப்பு தான். ஃபஸ்ட்டு ஹோலில் ஒரு தையல், வெளியே ஒரு தையல். நேற்று எஸ்டர்டே கிளாஸ் வந்து ஜமிக்கி, அதாவது நம்ம வந்து சக்கரி வந்து இதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணோம். அதே தான் நம்ம வந்து ஜமிக்கிலே நம்ம அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டெப் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இதே மாதிரி லைன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இது மேக்ஸிமம் வந்து நம்ம நிறைய இடத்துல இந்த சீக்வன்ஸ் யூஸ் பண்ணது இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். சேரீயில் வரும், சுடிதாரில் வரும், இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த சீக்வன்ஸ் ஸ்டிச்சஸ் வந்து வரும். பார்க்க கிராண்டாக தெரியும், சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் பார்க்கையில் நல்லா கிராண்டாக இருக்கும். ப்ளவுஸ் டிசைன்னாலும் சரி, சாரீனாலும் சரி, ப்ளவுஸு எல்லாமே இந்த ஸ்டிச்சு நம்ம வந்து அந்த இதில் யூஸ் பண்ணையில். நீங்களும் இதே மாதிரி போடுங்க. ஃபஸ்ட்டு டைப்பு தான். இதுக்கு எப்பயும் போல் நம்ம நாட் போடுறது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜரி த்ரெட்டில் எப்படி நாட் போடுவோமோ அதே மாதிரி தான் லூப் எடுத்து நாட் போடணும். நம்மளோட ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்மேவும் ஒவ்வொரு இடத்துல வந்து அப்ளை பண்ணுறாப்புல தான் இருக்கும். எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சஸ் தான். அதனால் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் எல்லா கிளாஸையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணி குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து செகண்ட் டைப் வந்து பார்க்க போகிறோம். செகண்ட் டைப்பில் பார்க்கல நம்ம நார்மலாக ஊசியில் வந்து பீட் எடுக்கிற மாதிரி நம்ம வந்து ஜமிக்கி வந்து எடுத்துக்கோங்க. அந்த ஜமிக்கிக்கு வெளியே மட்டும் ஒரு தையல், அதாவது சென்டரில் தையல் போடாமல் வெளியே மட்டும் ஒரு தையல் போடணும். நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும், ஒன்றுக்கு மேலே ஒன்று வர்றாப்புல இருக்கும் இந்த தையலில். அந்த ஜமிக்கிக்கு வெளியே மட்டும் ஒவ்வொரு தையலாக போட்டுகிட்டே வாங்க. சென்டரில் தையல் போடணுன்னு அவசியம் கிடையாது. நமக்கு வெளியே மட்டும் ஒவ்வொரு தையலாக போட்டால் போதும். இதையுமே நம்ம வந்து பீட்ஸ் கோர்க்குற மாதிரி எத்தனை நாள் நம்ம வந்து கோர்த்துக்கலாம் ஊசியில். ஆனால் ஸ்டிச் பண்ணையில் ஒவ்வொன்றா வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். தெரியுதுங்களா? இதே மாதிரி ஒவ்வொன்றா வச்சு நீங்களும் ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சு எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து தலைவாணியில் நம்ம வந்து மேஜிக் பில்லோ இந்த மாதிரிலாம் வரும். அதிலலாம் நம்ம வந்து மேக்ஸிமம் இந்த ஸ்டிச்சஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு சைடு கையை வச்சு நம்ம தடவிட்டோம்னா இன்னொரு கலர் வரும், அந்த மாதிரி வரும். இந்த ஸ்டிச்சு தான் அந்த தலைவாணிலலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் சீக்வன்ஸ், அதாவது இந்த ஜமிக்கி வச்சது என்னென்ன திங்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். சாரீ, ப்ளவுஸ் இருக்குது, சுடிதார் இருக்குது, இல்லை என்கிட்ட இந்த மாதிரி பில்லோ இருக்குது, இந்த மாதிரி எதுனாலும் உங்கள்கிட்ட இருக்கிறதுல என்ன ஐட்டம் இருக்கோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதில் எந்த ஸ்டிச்சு யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இது நார்மலாக நம்ம பீட்ஸ் போடுற மாதிரியே தான். அதாவது பீட்ஸை நம்ம வந்து ஒட்டி ஒரு தையல் போடுவோம். இதில் வந்து சீக்வன்ஸை ஒட்டி ஒரு தையல் போடுறோம். அதே மாதிரி நீங்களும் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. லைன் வந்து நான் வந்து 15 சென்டிமீட்டருக்கு தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் 15 சென்டிமீட்டர் ஒரு ஸ்கேல் அளவுக்கு லைன் பண்ணி நீங்களும் ஒர்க் பண்ணி ஃபோட்டோஸ் வந்து குரூப்பில் அப்டேட் பண்ணுங்கள். நாட் போட்டு எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் மெத்தட் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மெத்தடில் ஒரு பீடு ஒரு சீக்வன்ஸு அந்த மாதிரி வச்சு நம்ம நெருக்கமாக ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பீடும் ஒரு சீக்வன்ஸும் நான் எடுத்திருக்கேன்.
எடுத்துட்டு பீடு பக்கத்தில் ஒரு தையல் போடணும். இதே மாதிரி தான் ஒரு பீடு ஒரு சீக்வன்ஸ் எடுக்கணும். இதில் வந்து அந்த சீக்வன்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு போடையில் சீக்வன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி தையல் வந்து வரும். பார்த்திங்கனாலே தெரியும். ஃபஸ்ட்டு இதை விட 2வது பார்க்கையில் நமக்கு வந்து அந்த சீக்வன்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் நீங்களும் தையல் போட்டுக்கிட்டே வரணும். நெருக்கமாக போடணும் இந்த தையல். ஒரு 3D எஃபெக்டில் இருக்கும். ஒரு சீக்வன்ஸு ஒரு பீடு, ஒரு சீக்வன்ஸு ஒரு பீடு, இதே மாதிரியே வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். கொஞ்சம் நெருக்கமாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். பார்த்திங்கனாலே தெரியும். இந்த இதுக்கும் நம்ம மேலே போட்டிருக்கிறதுக்கும் வித்தியாசம். இதுவுமே நம்ம பீடு வந்து எத்தனை நாள் நம்ம ஊசியில் லோட் பண்ணிக்கிட்டு அந்த இது வந்து ஒவ்வொரு செட்டாக நம்ம வந்து போட்டுக்கிட்டே வரணும். ஒவ்வொரு செட்டுங்கிறது ஒரு பீடு ஒரு சீக்வன்ஸுங்கிறது தான் ஒரு செட்டு. நார்மலாக நம்ம ஸ்டிச்சஸ் போடுறதே தான். உங்களுக்கு ஆனால் வித்தியாசம் வந்து ஒவ்வொரு டைப்புக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் மட்டும் வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மேக்ஸிமம் இந்த ஸ்டிச்சஸ்லாம் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து நம்ம வந்து ஏற்கனவே யூஸ் பண்ணியிருப்போம். அதை தான் நான் வந்து உங்களை கமெண்டில் வந்து போட சொல்கிறேன். என்னென்ன வச்சுருக்கீங்க, சுடிதாரில் என் சுடிதாரில் இது இருக்குது, என் சாரீ இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஒர்க் பண்ண சாரீ இருக்குது, இந்த மாதிரிங்கிறதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்க நல்லா ஷைனிங்காக இருக்கும். சீக்வன்ஸ் வச்சு நம்ம ஒர்க் பண்ணுற ப்ளவுஸ் எல்லாமே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதாவது வெயிலில் படும்போது அந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு மாதிரி லைட்டிங் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். இதே மாதிரி சீக்வன்ஸ்லையுமே நிறைய கலர் அவைலபிளாக இருக்குது. நம்ம சாரீக்கு மேட்சிங்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம பீடு வரதுனால பீட் ஸ்டிச்சில் வந்து நம்ம எப்படி எண்ணாட் போடுவோமோ அதே மாதிரி இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணி எண்ணாட் போட்டுக்கலாம். அதாவது பீடு மேலே நம்ம கவுத்தி விட்டு எண்ணாட் போடுவோம்ல அதே மாதிரி யூஸ் பண்ணி கவுத்தி விட்டு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டு டைப்பு. இதுக்குமே ஒரு பீடு ஒரு சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். பார்த்தாலே தெரியும். இப்போ அந்த பீடை மட்டும் எடுத்துட்டு, அதாவது நரம்பை விட்டு எடுக்கக்கூடாது. பீடை கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு சீக்வன்ஸில் மட்டும் குத்தி இன்னொரு தையல் அதிலேருந்தே எடுக்கணும். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதில் பீடு மேலே எண்ணாட் வந்து போடணும். பீடு மேலே மட்டும் போடணும். சீக்வன்ஸுக்கு மேலே போடக்கூடாது. பீடு மேலே மட்டும் எண்ணாட் வந்து போடணும். நெக்ஸ்ட்டு ஒருக்கா பாருங்கள். பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு பீடு ஒரு சீக்வன்ஸ் வந்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு லோட் பண்ணையில் நரம்பில் வந்து ரெண்டையுமே சேர்த்து இது பண்ணணும். நெக்ஸ்ட்டு குத்தையில் பீடை விட்டுட்டு நரம்பில் மட்டும் குத்தி ஒரு தையல் எடுக்கணும். எடுத்தாச்சு. இப்போ அந்த பீடு மேலே மட்டும் அதை வந்து கவுத்தி விட்டு எண்ணாட் வந்து நம்ம வந்து போடணும். தெரியுதுங்களா? அதாவது ஒரு சீக்வன்ஸ் மேலே ஒரு பீடு வர்றாப்புல இருக்கும் அந்த தையல். இதுமேவும் புட்டாஸ் ஒர்க்கில் இந்த மாதிரி இடத்துலலாம் நிறையா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். பார்த்திங்கனாலே தெரியுதா? அந்த பீடை விட்டுட்டு நம்ம சீக்வன்ஸில் மட்டும் குத்தி ஒரு தையல் எடுத்துட்டு எண்ணாட் வந்து நம்ம வந்து போட்டுறணும். பார்க்க அழகாக இருக்கும். நீங்களும் இந்த 4 டைப்புமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோவை எங்கேருந்து பார்க்குறீங்கங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு டைப்பையும் ஒவ்வொரு லைனில் போட்டு ஒவ்வொன்றா ட்ரை பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த 4 டைப் தான் சீக்வன்ஸில். நீங்களும் இந்த 4 டைப்பையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னையோட கிளாஸ் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. Thank you for watching. Please subscribe my channel. Thank you.